வணக்கம் நண்பர்களே. அதிக பேசு பொருளாக இன்று மாறி இருக்கிற எரிவாயு தட்டுப்பாடு, எல்பிஜி கேஸ் சிலிண்டர், வீட்டுக்கு உபயோகத்திற்கான கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு என்பது அதிக பேசு பொருளாக இருக்கிறது. இந்த நேரத்தில் அது எப்படியும் சரியாயிரும், இன்னும் ஒரு 20 நாளைக்கு நமக்கு கையிருப்பு ஸ்டாக்கில் இருக்குது, ஸோ நமக்கு ஒன்றும் பயப்பட தேவையில்லைன்னு சொல்லி எண்ணெய் நிறுவனங்கள் அறிக்கைகள் கொடுக்குறாங்க. மத்திய அரசு பிரதமர் கூட திருச்சி பொதுக்கூட்டத்தில் பேசும்போது வதந்திகளை நம்பாதீங்கலாம் சொல்லிட்டாங்க. இங்கே என்ன ஒரு விஷயத்தை இந்த பதிவில் நான் குறிப்பிட விரும்புகிறேன் அப்படின்னா, இப்போ இந்த எல்பிஜி வாயில் எல்பிஜி வாயுவில் ஆட்டோக்கெல்லாம் செல்லுது. கேஸ் ஆட்டோன்னு சொல்கிறாங்க, கேஸ் ஆட்டோ அப்படின்னு. இந்த கேஸ் ஆட்டோவில் இருக்கிற அந்த எல்பிஜியும் லிக்விட் பெட்ரோலியம் கேஸும் வீட்டு உபயோகத்துக்கான எல்பிஜியும் ஒன்றா? ஏன் நம்ம ஆட்டோலெலாம் ஃபில் பண்ணுற அந்த எல்பிஜியை வச்சு நம்ம வீட்டில் சமையல் பண்ண முடியாதா, இந்த சிலிண்டரில் அடைச்சி சமையல் பண்ண முடியாதா அப்படிங்கிற கேள்விகள் இப்போ அதிகமாக எழுது. இன்னொன்று யோசனையும் வரும், ஏன்னா இப்போ அதிக தட்டுப்பாட்டில் இருக்குது சமையல் எரிவாயு. இப்போ இந்த சமயத்தில் இதை கொண்டு போய் ஏன் அதில் ஃபில் பண்ணிடக்கூடாது அப்படின்னு. அப்போ ரெண்டும் ஒரே வகையான எல்பிஜி தானா அப்படின்னு கேட்டால், ரெண்டும் எல்பிஜி ஒன்று தான், லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் தான், அதில் மாற்றுக்கிறதே இல்லை, எரிவாயு ஒன்று தான். ஆனால் பொதுவாக அதில் இருக்க மற்ற அம்சங்களை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆபத்தான விஷயத்தை யாரும் செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பதிவு போடுறோம். பொதுவாக இந்த எல்பிஜி அப்படிங்கிறதுல 2 விதமான வேதியியல் பொருட்கள் இருக்கிறதா வல்லுநர்கள் சொல்கிறாங்க. இதில் ஆட்டோ எல்பிஜி, வீட்டு எரிவாயுக்கான எல்பிஜி ரெண்டுலேயுமே ப்ரொஃபைன் அண்ட் பியூட்டைன் அப்படின்னு 2 ஹைட்ரோகார்பன் வாயுக்கள் கலவையாக இருக்குது. 2 கலந்தது தான் அந்த எல்பிஜி எரிவாயு, ஹைட்ரோகார்பன் வாயுக்கள்னு சொல்கிறாங்க. ப்ரொஃபைன் அதை C3H3 அப்படிங்கிற குறியீட்டில் இது பண்ணுறாங்க. பியூட்டைன்கிறத C4H10 அப்படிங்கிறதுல குறிப்பிடுறாங்க. இப்போ இந்த ரெண்டும், இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஆட்டோவில் நிரப்புற அந்த எல்பிஜி இருக்கு பார்த்தீங்களா, அதில் இந்த ப்ரொஃபைன் அண்ட் பியூட்டைன் 60%, 40%. ப்ரொஃபைன் 60%, பியூட்டைன் 40%. இதே நீங்கள் வீட்டு உபயோக சிலிண்டரில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைன் 40%, பியூட்டைன் 60%. ஏன் இந்த மாறுபாடு வருது அப்படின்னா, அதாவது வாகனங்களுக்கு கொடுக்குற அந்த எல்பிஜியில் உயர் அழுத்தம் இருக்கும். ஏன்னா அது பல்வேறு ஃபில்டரை தாண்டி ஒரு வகையான ஒரு பேசேஜே வேறு மாதிரி இருக்கும். அது அந்த வாயு பயணிக்கிற அந்த பேசேஜ், அந்த டியூப்பே வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா அது ஒரு இயந்திரம், என்ஜின், அது இயங்குவதற்காக அது எரிக்கப்படுகிறது. அப்போ அதுக்கு அதிக அழுத்தத்தில் போகணும், தொடர்ந்து வேகத்தில் போகணும், அதுக்காக அது அதிக அழுத்தத்தில் போகும். அதனால தான் அந்த விகிதாச்சாரம் மாறுது. இதே வீட்டு சிலிண்டரில் குறைவான அழுத்தம் இருக்கும், தொடர்ந்து தீப்பிழம்பு தான் எரியணும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஃப்ளேம், அந்த அந்த அடுப்பு எரியணும், அவ்வளோதான். அதுக்கு பெரிய அழுத்தம் தேவையில்லை, குறைவான அழுத்தமே போதும். இப்போ நான் யோசனை பண்ணி பாருங்கள், அதிக அழுத்தத்தில் இருக்கிற வாகனங்களுக்கு உபயோகப்படுத்துகிற அந்த எல்பிஜி கேஸை அதை கொண்டு போய் நீங்கள் இந்த சிலிண்டரில் ஃபில் பண்ணிங்கன்னா, சமையல் வாயு சிலிண்டரில் ஃபில் பண்ணால் என்ன ஆகும்? வெடித்து சிதறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இதை கள்ள மார்க்கெட்லேயோ இல்லை வேறு ஏதாவது அவசரத்துக்காக நம்ம பயன்படுத்தணும்னு நினைத்தோ யாராவது இந்த மாதிரி ஒரு விபரீதமான ஐடியாக்கள் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ரெண்டு உபயோகத்துக்கும் உள்ள அந்த எல்பிஜி கேஸில் என்ன இருக்குன்றதும் எப்படி செயல்படுதுங்கிறதையும் சுருக்கமாக நம்ம சாமானியர்கள், நானும் சாமானியன் தான், நான் ஒன்றும் கெமிக்கல் இன்ஜினியர் இல்லை, ஸோ நமக்கு புரிகிற மாதிரி ஒரு பதிவு போடணுன்றதுக்காக இது பண்ணேன். இது ஒரு எச்சரிக்கை பதிவு தான். சமையல் எரிவாயு தான் கிடைக்கல, அங்கே போய் வெறும் வெட்டு சிலிண்டர் எடுத்துகிட்டு போய் நம்ம ஆட்டோ கேஸ் இது பண்ணுறதுல போய் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்னு யாரும் எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு போடுறோம். ஸோ இதை உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு எச்சரிக்கை பதிவாக எல்லாத்துக்கும் பகிர்ந்துக்குங்க. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.